சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மாயா அப்பா, மாயா மாயா கீழே இறங்கி உட்காருமா, அப்பாவுக்கும் சாப்பாடு வைப்போம். இந்த சாப்பிடலாம் நம்ம. மாயா வாமா சாப்பிடலாம். என்ன அஞ்சலி, என்ன இவ்வளோ பண்ணிருக்க? நம்ம 3 பேரு தானே, அதுக்கு எதுக்குமா இவ்வளோ பண்ணிருக்க? அதனால என்னங்க, நீங்கள் இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, ஒரு நல்ல ஸ்பெஷலான சாப்பாடு செய்ய வேணாமா? அதனால தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். சரிம்மா, அப்ப நீயும் உட்கார், நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் அப்படியும். சரிங்க, இதோ உட்கார்றேன், நம்ம எல்லாமே சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வச்சு கொடுக்குறேன். உங்களுக்காக என்னென்ன ஐட்டம்லாம் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்பு தோசை பண்ணேன், அதுக்கப்புறம் இட்லி பண்ணியிருக்கேங்க, அதுக்கப்புறம் சட்னியும் நீங்கள் கார சட்னி ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கள்ல, அதுவும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளை சட்னியும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார் கூட இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சது எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க. இன்றைக்கி நல்லா சாப்பிடணும் நீங்கள். சரின்னு சொல்லி அப்புறம் என்ன நல்லா ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோல, இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதே. உன் கையால் சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு அஞ்சலி. சரிங்க சரிங்க, இதோ வச்சு தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கம்பு தோசை வைக்கிறேன். வேணானே நீங்கள் சொல்லக்கூடாது, இன்றைக்கி நல்லா சாப்பிடணும் நீங்கள். கம்பு தோசையில் 2 வைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா சாப்பிடுங்க. அங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களான்னு தெரியல. சரி, இட்லியும் வச்சுருக்கேன்ல, இட்லிலையும் கொஞ்சம் வைக்கிறேன். அதுக்கப்புறம் சட்னி சாம்பார் எல்லாமே இந்த தட்டிலே ஊற்றிடுறேன் ஓரத்துலேயும். மாயா நீயும் சாப்பிடுமா, அப்பா கூடயும் இறங்கி உட்காரு, உனக்கும் சாப்பாடு வச்சு தரேன். சரிங்கம்மா, எனக்கும் வச்சு கொடுங்கம்மா. ஆனால் என்னம்மா கருப்பு கருப்பாக தோசை சுட்டு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதும்மா. எனக்கு இட்லி மட்டும் வச்சு கொடுங்க. சரிங்க, அவள் அப்படி தான். இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க. எப்படியும் அவளை நான் சாப்பிட வச்சுக்கிறேன். மாயா ஹெல்த்தியான சாப்பாடுலாம் சாப்பிடவே மாட்டேங்கிற. சரி அஞ்சலி, விடு அஞ்சலி, சின்ன பிள்ளை அப்படிதான் இருப்பா. குடு, நான் சாப்பிட வைக்கிறேன் மாயாவை. சரிங்க, அப்போ நீங்களே சாப்பிட வைங்க. எப்படி சாப்பிட வைக்கிறீங்கன்னு பார்ப்போம். ரொம்ப பேச்சே கேட்க மாட்டா. அம்மா பொய்யா சொல்லாதீங்கம்மா. அப்பா வந்தானே போட்டு கொடுக்குறீங்களா? இருங்க, உங்களுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. அப்பா ஊருக்கு போட்டு உங்களுக்கு இருக்கு. அப்போ ஊருக்குலாம் போலம்மா, நீ உங்க கூட தான் இருக்க போறேன். ஃபாரின்ல வேலையெல்லாம் முடிஞ்சு. ஏன்பா உங்களை துரத்தி விட்டாங்களா ஃபாரின்ல இருந்து? அப்படிலாம் இல்ல மாயா, அப்பாவுக்கு அங்க வேலை முடிஞ்சு, அதான் இங்க வந்துட்டேன். பாத்தீங்களா எப்படி பேசுறானு? இன்னும் நல்லா பேசுவான். இனிமேல் நீங்க கேளுங்க எப்படி பேசுறான்னு. சரி அஞ்சலி, சின்ன பிள்ளைன்னா அப்படிதான் இருப்பா. சரி, நம்ம சாப்பிடலாமா? நல்லா சாஃப்டா வெந்திருக்கே அஞ்சலி தோசை. சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது அடடா, எவ்வளோ அருமையா இருக்கு அஞ்சலி. சூப்பரா இருக்கு அஞ்சலி. உன் கையால சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அஞ்சலி. இந்தாம்மா மாயா, அப்போ உனக்கு ஊட்டி விடுறேன். ஆக்காட்டி செல்லம். சரிங்க டாடி, எனக்கு போதும் டாடி, நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் அஞ்சலி, சாப்பிட்டு நம்ம வெளியே போயிட்டு வருவோமா கடை தெருவுக்கு? இந்த ஊரை சுத்தி பார்க்கணும், நிறைய இடத்துக்கு போவோம். சரியா, இன்னைக்கு இந்த கடைக்கு மட்டும் போயிட்டு வருவோம். சரிங்க, அதனால என்ன, போகலாம். நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம். சரி அஞ்சலி, அப்ப அப்படி கூட பண்ணலாம். மாயா வேடிக்கை பார்க்காம சாப்பிடுமா வேமா. மாயா குடு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். வேகமா சாப்பிடு மாயா, அடி வாங்க போற நீ. வேகமா சாப்பிடு. சரிம்மா கொடுங்கம்மா. ஏம்மா என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க? அப்பா அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போலாம்ப்பா. நான் உங்களை காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. அம்மா சொல்லிட்டாங்கப்பா நீங்க வந்திருக்கீங்கன்னு. அப்படியே அங்க போயிட்டு வந்துடலாம்ப்பா. வாங்கப்பா என் கூட. சரிடா கண்ணா, போலாம். நீ ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடு, அப்பதான் நான் கூட்டு போவேன் அப்பா.